இன்றைக்கி இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் யூபிஐ, டெபிட் கார்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டோட பயன்பாடு அதிகரிச்சிருக்க காரணத்தினால பெரும்பாலான மக்கள் வெளியில் போகிறப்போ பணம் எடுத்துகிட்டு போகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிற விஷயம் தவிர்க்க முடியாத ஒன்றா பார்க்கப்படுது. அப்படி நம்ம ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறப்போ என்னென்ன பாதுகாப்பான விஷயமே செய்யணும், நம்ம செய்கிற சிறிய கவனக்குறைவினால என்னென்ன பிரச்சனைலாம் வரும், அந்த பிரச்சனை வந்ததுன்னா என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நம்ம பணம் எடுக்கிறப்போ நம்ம செய்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு சொன்னால் நம்ம நமக்கு மற்றவங்களுக்கு தெரியாமல் பின் நம்பர் போடுறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் நமக்கு பின்னாடி இருக்கவங்க பார்க்காம மறைச்சி நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்வோம். இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது பணம் எடுக்கிறப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பணம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஏடிஎம் மிஷினில் நமக்கு ரிசிப்ட் வேணுமா வேணாமான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். பெரும்பாலும் மக்கள் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் எஸ் கொடுத்துட்டு அந்த ரிசிப்டை எடுத்து படித்து பார்த்துட்டு கையில் கொண்டு போயிடுவோம். சில பேர் என்ன பண்ணுவோம்னா கசக்கி குப்பை தொட்டியில் போட்டுருவோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவோம்னா அவசரமாக என்னென்னா அந்த ரிசிப்டை விட்டுட்டு நம்ம போயிடுவோம். இந்த ரிசிப்டை விட்டு போகிறதுனால தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரிசிப்ட்னால என்ன பிரச்சனை வர போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த ரிசிப்ட்டில் நம்ம கார்டோட நம்ம அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் முழுசாக இல்லைனாலும் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, அந்த நம்ம அக்கௌண்ட்டில் இந்த ஃபுல் நம்பர் இருக்குல்ல, அதில் பாதி நம்பர் இருக்கும். அடுத்து என்னென்னா நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கிற விவரங்களும் அதில் இருக்கும். மூணாவது என்னென்னா நம்ம எப்போ பணம் எடுத்தோம், அதோட நேரம், தேதி, எல்லா விவரங்களும் இருக்கும். இந்த விவரத்தை வச்சு நம்ம பணம் மோசடி பண்ணுறாங்கல்ல, இதை பயன்படுத்தி நம்மக்கிட்ட பணம் மோசடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நிறையவே இருக்குது. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏடிஎம்மில் பணம் எடுத்ததுக்கப்புறம் ரிசிப்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் படித்து கையில் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்படி இல்லைன்னா படித்ததுக்கப்புறம் கிழிச்சு குப்பை தொட்டியில் போட்டு போயிருங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏடிஎம் மிஷின் கீழும் குப்பை தொட்டி இருக்கும். தயவுசெய்து மறந்தும் ஏடிஎம் மிஷினில் ரிசிப்டை வச்சுட்டு போயிடாதீங்க. இந்த ரிசிப்ட்னால் நமக்கு பண மோசடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். ரெண்டாவது என்னென்னா, இது நம்மளோட அக்கௌண்ட், இது நம்மளுடைய பணம். நம்மளோட ரிசிப்டை எதுக்கு அடுத்தவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம கொடுக்கணும்? அதனால் இந்த ரிசிப்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வேணுமா வேணாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஒன்றுக்கு 2 தடவை யோசிங்க, இந்த ரிசிப்ட் வேணுமா வேணாமா யோசிங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ரிசிப்ட் வேணும்னு சொன்னால் படித்து பார்த்துட்டு கிழிச்சு போட்டுருங்க, இல்லைனா கையில் எடுத்துகிட்டு போயிருங்க. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏடிஎம் மிஷின் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஏடிஎம் மிஷினில் நம்ம கார்டை கரெக்டாக எடுத்துட்டோமா, நம்ம பணத்தை எடுத்துட்டோமா, ரிசிப்ட் ஏதாவது வந்துச்சுன்னா ரிசிப்ட்டை கையில் எடுத்துக்கிட்டோமா இல்லை கிழிச்சு போட்டோமா அப்படிங்கிறத சரி பார்த்துட்டு நம்ம வெளியில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணினாலே நம்ம அந்த பண மோசடியிலேருந்து தப்பிச்சிக்கலாம்.